வாங்க சாப்பிட்லாம். ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு என்ன வேணும்னு? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, காளான், பட்டை கிராம்பு, பைசஸ். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு கோல்டு வின்னர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டை சோம்பு, இந்த ஸ்பைசஸ்ஸு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி இந்த பட்டை சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பிரியாணி மசாலா, இது இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினாலே உங்களுக்கு பிரியாணியோட ஸ்மெல் கும்முன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு காளானை போடணும். இங்கே பாருங்க, வெட்டி வச்ச காளான் நல்லா கழுவி வெட்டி வச்சாச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்குன்னு வதக்கிடலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகா, தயிர், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா ஒரு வதக்கு. புதினா, கொத்தமல்லி, வெட்டி வச்சுருக்க காளானை போட்டு அப்படியே ஒரு 2 கிண்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். காளான் நல்லா வெந்து அப்படியே தண்ணி வெளியே வரும் பாருங்க. உப்பு போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதே எடுத்துக்கோங்க நீங்களும். இங்கே பாருங்கள், காளான் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, 1.5 கப் தண்ணின்னு நான் ஊற்றிருக்கேன். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். செல்வண்டே, நீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கியா? இரு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு சாமி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுட சுட அப்படியே எடுத்து தட்டில் வச்சு ஆவி பறக்க பறக்க சாப்பிட்டுடலாமா? அப்படியே கொஞ்சோண்டு தயிர், வெங்காயம் வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யும்போது கூட இவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக வர்றதில்ல. ஆனால் அந்த காளான் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.